ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புகழோட ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் செய்ய சொன்னாங்க. ஸோ அதனால் செய்யலான்ட்டு யூடியூப்பில் தேடி தேடி பார்த்து சரி ஒன்று மாட்டுச்சேன்னு சொல்லிட்டு பண்ணோம். இப்போது இதுதான் அதாவது இது வந்து ஒரு சன்ஃப்ளவர் மாடல் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா இந்த ஃபெவிஸ்டிக்கு தேவையானது வந்து ஃபெவிஸ்டிக்கு, இந்த கார்ட்போர்டு அண்ட் இந்த கலர் பேப்பர், சிசரு, ஸ்கேல், இவ்வளோ தான் இருந்தால் போதும். நம்ம அதிகபட்சம் ரொம்ப காசாக செலவாகல, ஒரு 60 ரூபாய்க்குள்ளேயே இது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த A4 பேப்பரை எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கரெக்டான அந்த பெட்டல்ஸ் சைஸில் நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து அதை மடிக்கணும். அது மடித்து ஸ்கேலை வச்சு அந்த நைஃப் வச்சு நம்ம கரெக்டாக அந்த லெவலுக்கு நம்ம கட் பண்ணிடுறோம். சண்டேன்றதுனால வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. ஸோ வெளியிலலாம் போயிட்டு இதை நான் ஒரு 6-7 o'clock மேலே தான் உட்காந்து செய்யவே ஆரம்பித்தோம். முடிக்கவே ஒரு 3 hours கிட்ட, 3 to 4 hours கிட்ட ஆகிடுச்சு. இந்த கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பேப்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால, அது இந்த சைஸ் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. புகழ் வந்து ரொம்ப எக்ஸைட்டட்மான தான். நான் வந்து வாய்ஸ் இங்கே கொடுக்குறேன், பட் ஆனால் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் போட்டேன்னா பேக்ரவுண்டில் ரொம்ப வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பான் பின்னாடி உட்காந்துட்டு. ஸோ இந்தமாரி நம்ம அந்த பேப்பரை லைனாக கட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு அந்த சிசரோ இல்லை நைஃப் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த பிட்டு பேப்பர் இதை வச்சு தான் நம்ம அந்த பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ் அந்த முனையில் வந்து இந்த ஃபெவிஸ்டிக்கை கொஞ்சம் தடவிட்டு இதை நம்ம வந்து அப்படி இப்படி நான் பண்ணுற மாதிரியே இந்த ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி அது ரெண்டும் இங்கே ஸ்டிக் ஆகும். ப்ளஸ் அந்த சென்டரில் வந்து இந்த கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்பவே நல்லாவே வந்துச்சு. இது நம்மளால் பண்ண முடியுமான்ட்டு ஒரு டவுட்டாகவே இருந்தது. சரி பார்த்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து பண்ணுவோம். அழகாக இது அப்படியே பார்க்கும்போது இது ஃப்ளவர் மாதிரி தெரியாது, பட் ஆனால் அது இந்த மாதிரி நான் அந்த கார்ட்போர்டில் சுற்றி ஃபெவிஸ்டிக் தடவிட்டு கம் தடவிட்டு அந்தந்த இடத்துல அது நான் இது ஃபஸ்ட் லேயரை நான் ஒட்டியிருக்கேன். அடுத்தது இன்னும் ஒரு 3 to 4 லேயர்ஸ் நான் இது உள்ளே ஸ்டிக் பண்ணிட்டு வரணும். எனக்கு தேவை இந்த ஃபெவிஸ்டிக்கை வச்சு தான் இது ஃபுல்லாகவே வேலையே. இது இல்லைன்னா ஒரு வேலையும் ஓடாது. இப்படியே லைனாக நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அடுத்தது இன்னொரு பிட்டு இப்படியே இதை நான் கட் பண்ணி நம்ம ஒட்டும்போது செம்ம இடுப்பு வலி. இது ரொம்ப நேரமாக உட்காந்துட்டும் பண்ண முடியல. அப்படி இப்படின்ட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸு, சாப்பிட்றதுக்கு எதனா தோணும், அதுக்கப்புறமேட்டு சரி தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு தோணும். ஒன்றும் பண்ண முடியாது. இதில் டிஸ்டர்பன்ஸு புகழ் சுத்தமாக செய்யவே விடலை. பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த வீடியோ இப்படி எடுக்கிற அப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சிங்கன்னு ரொம்பவே நல்லா இப்போ இருந்தது. அதை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம பையன் வந்து ஸ்கூலில் வாங்கி இதை சொன்னாங்க நம்மக்கிட்ட, இதுமாரி ஃப்ளவர் மாதிரி பண்ணணும், நாங்கள் வந்து இதில் போடுவோம், நோட்டீஸில் வைப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் புகழுக்கு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் ஃபோல்டிங் அப்போ வந்து இந்த சின்ன கேப் தெரியணும். அப்போ தான் அது கொஞ்சம் தெரியல, அது அதில் இருந்தது, நான் அப்படியே அதை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பிளாக் கலர். இதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு என்னால் காட்ட முடியல. ஸோ இதை வந்து நம்ம ரவுண்டாக அதே மாதிரி நீட்டாக எடுத்து லைட்டாக கட் பண்ணிடணும். முனையில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் போட்டு அப்படி கம் போட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே ஆரஞ்சு போட்டு எல்லாமே கம்மில் தான் ரீப்ளேஸ் சுற்றி ஓட்டணும் அது. தென் அடுத்தது வந்து நம்ம அது ஃபினிஷ் பண்ண அப்புறமேட்டு இந்த சென்டரில் வந்து ஃபெவிஸ்டிக்கை தடவிட்டு தென் அதை வந்து அப்படியே அதில் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அது உள்ளே வந்து அந்த விதை, அந்த கருப்பு கலரு வெள்ளை கலர்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி விதை நல்லா இருந்தது. அது தனியாக பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஃபுல்ஃபில்லாக இல்லை. ஒன்ஸ் வி ஃபிக்ஸ்டு இன் தட் அதில் பண்ணிட்ட அப்புறமேட்டு தான் சூப்பராக இருந்தது. எங்களாலே அதை நம்ப முடியல. நம்மளும் இது பண்ணோம், பேசிக்காக நம்ம சோம்பேறி தான், பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பையனுக்கு பண்ணும்போதுல நம்ம அதிரடியாக இறங்கிடணும். ஸோ அதனால் இது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இது ஃபஸ்ட்டு வந்து குட்டி கொஞ்சம் 3 ரோஸ் பெட்டல்ஸ் வர மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் 4 லேயர்ஸ் கிட்ட வரும். நல்லா இருக்குங்க இல்லையா? அடுத்தது ஆரஞ்சு அதே மாதிரி ரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதே மாதிரி அதுலேயும் சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி ஒரே அப்படியே லைனாக வரணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் ஃபைனலாக முடிஞ்ச அப்புறமேட்டு இதோ டடாய் பண்ணியாச்சு. புகழ் ஸ்கூலுக்கு ஹாப்பி. அவன் ரொம்ப ஜாலியாக போகிறோம். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.